ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம செகண்ட் டே ஆஃப் சீரீஸ் 19க்கு வந்திருக்கோம் இல்லையா? கீழ் உடம்புக்கான எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்க போகிற நாள். அதனால நான் உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஃபயர் ஃபீட். அதாவது தரையில் நெருப்பு கொதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா எப்படி நம்ம காலை உடனே கடகடகடன்னு தூக்குவோம், இல்லை தீ மிதிக்கும் போது பார்ப்பீங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் எங்கேயாவது கோயிலுக்கெல்லாம் போனோம்னா நம்ம சுற்றி போகும்போது தரை எவ்வளோ கொதிக்கும், அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவோம். அது மாதிரி ஒரே இடத்துல இருந்து நல்லா ஃபாஸ்ட்டாக நம்ம ஃபீட் மூமெண்ட் கொடுக்க போகிறோம். அதுதான் இன்னைக்கான எக்ஸசைஸ். நான் ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன். இதுலேயே நிறைய வேரியேஷன்ஸும் இருக்குது, பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் பண்ணலாம் பண்ண வேண்டாம்னு நடுவுலேயே நான் ஹிண்ட் சொல்லுவேன், அதையும் கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். ஃபர்ஸ்ட் வேரியேஷனில் காலை சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இது பண்ணும்போது ஷூ சாக்ஸ் போட்டுட்டு மேட் மேலே பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அழுத்தம் இந்த கால் ஆங்கிள்ஸ்க்கோ முட்டிக்கோ போகாது, வலி இல்லாமல் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஓகே, வெறும் தரையிலையோ வெறும் கால்லையோ பண்ண வேண்டாம். ஓகே, காலை சேர்த்து வச்சுக்கணும், கேப்பே இருக்க வேண்டாம். ஓகே, ஸ்லைட் பெண்ட் இந்த முட்டியில் கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்டிஃபாக இப்படி நிற்காதீங்க, ஸ்லைட் பெண்ட் எப்பயுமே இருக்கும். ஓகே, உடம்ப இப்படி சாய்ச்சாலும் சாய்ச்சிக்கலாம், நேராக வச்சாலும் வச்சுக்கலாம். உங்களோட கம்ஃபர்ட் எப்படி இருக்கோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, பாருங்கள், நான் ஸ்லைட் பெண்ட் வச்சுக்கிறேன், முதுகியும் சரி கால் முட்டியும் சரி. ஓகே, இப்போது வேகமாக காலை எப்படி தர ஒரே புரிகிற மாதிரி இருக்கும்போது காலை வேகமாக எடுத்து வச்சு ஓடுவோம், அது மாதிரி ஒரே இடத்துல பண்ண போகிறோம். ஓகே, பண்ணலாமா? தொடர்ச்சியாக 1 நிமிஷம் பண்ணுவோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஓகே, சில டைம் நீங்கள் காலை மட்டும் பெண்ட் லைட்டாக கொடுத்துட்டு உடம்ப நேராக வச்சுட்டு கூட பண்ணலாம். ஓகே, அடுத்த வேரியேஷன் ஸ்லைட் கேப் கொடுக்குறோம். ஓகே, அதாவது இடுப்புக்கு நேராக கால் ரெண்டும் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ சேர்த்து வச்சு பண்ணதா இப்போ கொஞ்சம் வைடாக வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போது அதே பொசிஷனுக்கு வந்துருங்க. கால் ஸ்லைட் பெண்டு கொடுத்துடலாம். பண்ண ஆரம்பிக்கலாமா? 5 ஃபீட். 1 நிமிஷம் டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த வேரியேஷன் பண்ணுவோம். காலை இப்போ இன்னும் நல்லா வைடாக வச்சுக்கணும். ஓகே, போன தடவை ஹிப் விட்த்துக்கு நம்ம வச்சோம், இப்போ அதோட ஒரு ஸ்டெப் சைடில் வைங்க. அடுத்த காலையும் இன்னும் கொஞ்சம் சைடில் வச்சுக்கலாம். இப்போ பண்ணலாமா? முட்டி கொஞ்சம் பெண்டு கொடுத்துறோம். ஸ்டார்ட். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணுங்க. நல்லா ஃபுல்லாக வயரை இழுத்து பிடிச்சிட்டு பண்ணணும், கோர் அப்போ தான் எங்கேஜ் ஆகும். ஓகே, இந்த தேர்ட் வேரியேஷன் பண்ணும்போது தைஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகுது, ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த வேரியேஷன் காலை இன்னும் வைடாக வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வித் அப்பார்ட்டில் இருந்தோம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் சைடில் வச்சோமா, இப்போ இன்னொரு ஸ்டெப் இன்னும் நல்ல வைடாகிடும். ஓகே, பண்ணலாமா? கால் முட்டி ஸ்லைட் பெண்ட். இது பண்ணும்போது ஃபுல் லோவர் பாடி, பேக் மசில்ஸ், தை மசில்ஸ், இன்னர் தை மசில்ஸ், ஃப்ரண்ட்டில் இருக்கிற மசில்ஸ், காலில் இங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். பாருங்கள், முட்டி ஸ்லைட் பெண்ட். ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, எல்லாமே ஒரு 5 செகண்ட்ஸ் தான் பண்ணியிருப்பேன், அதுக்கே நமக்கு மூச்சு பயங்கரமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இப்போ உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக 5 செகண்ட்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ கண்டினியூஸாக 4 வேரியேஷன்ஸையும் அட்லீஸ்ட் 10 செகண்ட்ஸ் கேப்பே இல்லாமல் பண்ணலாமா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆரம்பிக்கலாம். செகண்ட்ஸ் முடியுது. இப்போ கொஞ்சம் பெருசாக ஹிப் விட்த்துக்கு வச்சுக்கிறோம். செகண்ட்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக. ஓகே, 10 செகண்ட்ஸ். அடுத்தது இன்னும் கால் நல்லா வைடாக வைக்கணும். ஓகே, 10 செகண்ட்ஸ் பண்ணலாமா?
அவ்வளோ முடிச்சாச்சு. இத்தனை நேரம் நம்ம பார்த்தது ஃபயர் ஃபீட்டையே 4 ஸ்டேஜஸாக பிரித்து, க்ளோஸ் ஃபீட், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரித்தோம், அடுத்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் பிரித்து, ஃபைனல் ஸ்டேஜில் நல்லா வைடாக வச்சு ஃபயர் ஃபீட் பண்ணோம் ஒரே இடத்துல. இப்போ இதுக்கும் அடுத்த டிஃபிகல்ட் வேரியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்ரஸிவ் ஃபயர் ஃபீட். அதாவது இந்த 4 ஸ்டேஜையும் சேர்த்தா மாதிரி பண்ணணும். எப்படின்னு பார்க்குறீங்களா? பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். காலை நல்லா சேர்த்து வச்சு ஆரம்பிப்போம். ஆக்ஷன்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக காலை பிரிச்சுட்டே போகும். ஓகே, ட்ரை பண்ணலாமா? கொஞ்சம் முட்டி பெண்டை வச்சுக்கிறோம், உடம்ப நேராக வச்சுக்கலாம். சாய்க்கணும்னு நினைக்கிறவங்க சாய்ச்சிக்கோங்க, உங்களுக்கு கம்ஃபர்ட் லெவல் எப்படியோ அப்படிதான். ஸோ கால் முட்டி ஸ்லைட் பெண்ட், அப்படியே ஸ்லைட்டாக வெளியில் வாங்க, அப்படியே லைட்டாக வெளியில் போயிட்டே இருங்க. கோரை இழுத்து வச்சு பண்ணுங்க. திருப்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஷார்டன் பண்ணிகிட்டே வாங்க. கால் டிஸ்டன்ஸை அப்படியே திருப்பி போங்க. ஒரு 5 தடவையாவது பண்ணுங்க. 2 தடவை தான் பண்ணியிருக்கோம். கஷ்டமாக தான் இருக்கு, பட் ஸ்டில் பண்ணிடலாம். 3 தடவை ஆயிருக்கு, இப்போ 4வது தடவை. முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல் ஸ்டாமினா இருக்கவங்க இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு க்ளோஸாக வச்சு ஃபயர் ஃபீட் பண்ணுறவங்க பிகினர்ஸ் பண்ணுங்கள். அதாவது இது வரைக்கும் எக்ஸசைஸ் நான் பண்ணதில்லை, இல்லை கொஞ்ச நாள் தான் பண்ணுறேன்றவங்க இந்த இடத்துலையே ஸ்லோவாக பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஸ்பீட் அதிகப்படுத்துங்க. கொஞ்ச நாளாக நான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் பண்ண முடியும் இது அப்படின்னா அடுத்த லெவல் காலை கொஞ்சம் பிரித்து வச்சு இந்த ஃபயர் ஃபீட் பண்ணுங்க. இது நான் பண்ணி பழகிட்டேன், நான் நல்லா இன்டர்மீடியட் லெவலில் தான் இருக்கேன்னா இந்த அடுத்த 2 லெவல் ஃபயர் ஃபீட் தாராளமாக பண்ணலாம். ஆனால் கடைசியாக பண்ணி காமிச்ச வேரியேஷன் ஃபுல் வெயிட்டை நம்ம தொடையில் இறக்கி ஃபுல் அந்த ஃபயர் ஃபீட் ஜாகிங் மூமெண்ட் கொடுக்குறோம். வெளியில் போகிறோம், உள்ளே வரோம், வெளியில் போகிறோம், உள்ளே வரோம். இது கட்டாயம் உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணும் பார்த்து. அதனால் நல்ல எக்ஸசைஸ் ரெகுலராக பல வருஷம் பண்ணுறேன் அப்படின்றவங்க இந்த கடைசி வேரியேஷன், டிஃபிகல்ட் வேரியேஷன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்கலாமா? எஸ், பெனிஃபிட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பண்ணி பார்த்தாலே தெரியும். ஹார்ட் ரேட் எவ்வளோ அதிகமாகி நம்ம மூச்சு அரைச்சி பண்ணவே முடியாத மாதிரி த்ரோட்டெல்லாம் ட்ரை ஆகிடும்னு. ஸோ இது நல்ல ஏரோபிக் எக்ஸசைஸ். சர்க்குலேஷன், அதாவது ரத்த ஓட்டத்தை நல்லா அதிகரிக்கும். அதனால் நமக்கு நிறைய ஆக்சிஜன் தேவையாக இருக்கும். ஃபுல் பாடி சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆக்சிஜன் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு அணுக்களுக்கும் நிறைய ஆக்சிஜன் தேவை. அப்போ நிறைய எனர்ஜி பேர்ன் பண்ணும். ஸோ எனர்ஜி பேர்ன் ஆகுது, நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு ஃபேட் லாஸ் இருக்கும். ஸோ உடம்புல குயிக்காக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபயர் ஃபீட் எக்ஸசைஸை அடுத்த 12-15 நாள் பண்ணிவிடுங்க. நியூ இயர் அன்னைக்கு கட்டாயம் ஒரு 2-3 கிலோ குறைஞ்சிருப்பீங்க. அடுத்து என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா கால் முட்டி ஆகட்டும், கணுக்கால் ஆகட்டும், இங்கே ஜென்டிலாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப குதிக்கலாம் போகிறதில்ல. அதனால் எல்லா வயசுக்காரங்களும் நிதானமாக பண்ணிங்கன்னா பண்ண முடியும். கம்மி வயசுக்காரங்க ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ஜென்டில் ஆன் நீஸ் அண்ட் ஜென்டில் ஆன் ஆங்கிள்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் ஒன்றும் இறங்காது. அடுத்தது என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா கால் மசில்ஸ் அத்தனையும் இது இன்வால்வ் பண்ணும். ஸோ நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான், நேற்றுக்கு பண்ண எக்ஸசைஸில் எப்படி தொடையை ஸ்லிம் பண்ண முடியும்னு நான் சொன்னேனோ, இந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் தொடையில் இருக்கிற கொழுப்பை கட்டாயம் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பட் நல்ல ஃபேட் இருக்குன்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துலாம் கூட இது டார்கெட் பண்ணுமா. உள்பக்க தொடை, வெளிப்பக்க தொடை, முன்னந்தொடை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேரியேஷனில் உங்களுக்கே ஃபீல் பண்ணுவீங்க. ஒவ்வொரு பார்ட் ஆஃப் இந்த மசில்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகி அப்படியே டைட்டாகி வலி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணல, இப்போ யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது இங்கெல்லாம் மசில்ஸ் இருக்குது, நமக்கு வலி எடுக்கும் போது தான் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? அதனால் சொல்கிறேன். அதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே வரும்போது கட்டாயம் அங்கே இருக்கிற ஃபேட்லாம் போய் வெறும் மசில்ஸ் மட்டும் இருந்து நமக்கு நல்ல ஷேப் கொடுக்கும். ஸோ இது முழு காலையும் நல்லா செதுக்கி வைக்கும், ஃபேட் இல்லாமல் பார்த்துக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் கோரை நம்ம என்கேஜ் பண்ணி தான், உங்களுக்கே தெரியாது, கோரை நல்லா, அதாவது வயத்து பகுதியை இழுத்து வச்சு தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்கிற ஃபேட் எல்லாமும் குறைக்க முடியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதி உடம்பை நல்லா வலு கூட்டக்கூடிய எக்ஸசைஸ் இது. கட்டாயம் ஒவ்வொருத்தரும் பழகி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நேராக நின்று பண்ண முடியாதவங்க பக்கத்தில் ஏதாவது சப்போர்ட் பிடிச்சிட்டே கூட நீங்கள் காலை வேகமாக அப்படி பண்ண ட்ரை பண்ணலாம். அப்போ உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து அதுக்கப்புறம் கைவிட்டு பழக ஆரம்பிப்பீங்க. அதுக்காக சொல்கிறேன். ஓகே, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸை கட்டாயம் நீங்களாமும் பழகி தானே பண்ணணும். பழகி பாருங்கள். இன்றைக்கி நான் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு அப்பர் பாடி எக்ஸசைஸோடு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.